மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில குடும்பத்துல தேவையில்லாத வேதனைகள் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் ராகுவின் ஆதிக்கமும் குடும்ப அதிபதியின் பலவீனமும் நீடித்த போது உங்களின் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு முறையான மரியாதையும் அதைவிட முக்கியமா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் கிடைக்காமல் போனது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு குடும்பத்துல ஒரு வேதனையவை ஏற்படுத்தி விட்டது என்று தான் கூற வேண்டும். நீங்கள் குடும்பத்துக்காக எத்தனையோ விஷயங்களை தியாகம் பண்ணீங்க. குடும்பம் எதெல்லாம் உங்களை வேண்டாம் என்று கூறினதோ அப்பொழுது நீங்களும் உங்களுக்கு பிடித்த விஷயமாக இருந்தாலும் பிடித்த உறவுகளாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் தூக்கி எறிந்தீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணையை கூட காதலித்த காதலியவோ காதலனையோ கூட நீங்க குடும்பத்துக்காக வேண்டாம் என்று விலகிவிட்டு தூக்கி உதறிவிட்டு வந்த ஒரு நபராக நீங்கள் குடும்பத்துக்காக அவ்வளவு தியாகங்களை செய்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள். ஆனா உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவும் அவங்களின் தேவைகளை நிறைவேற்றவும் நீங்கள் இரவு பகலும் பாராமல் உழைத்த உழைப்பும் செய்த தியாகங்களும் கடுகளவும் மதிக்கப்படவே கிடையாது. ஆனா இந்த மாதிரி வேற குடும்பத்துல யாராவது செய்ய சொன்னார்கள் என்றால் அவர்கள் இதில் 1% கூட செய்ய மாட்டார்கள் என்பது உங்களுடைய குடும்பத்திற்கும் நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அதனை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் குடும்பத்திற்கு இப்பொழுதும் அமைதியான ஒரு சூழ்நிலையிலும் அடிமையைப் போலவும் நடத்தப்பட்டு கொண்டுமே இருப்பதால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பம் சொல்வதுபடிதான் இருக்க வேண்டும் என்று உங்கள் மீது ஒரு கற்பனையான ஒரு பிம்பத்தை இதுவரைக்கும் வைத்து கொண்டே தாங்க இருந்தாங்க. நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நீங்க மற்றவங்களோ அல்லனா உடன் இருந்தவர்களோ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் சில முடிவுகளை, அதுவும் எளிமையான முடிவுகளைத்தான் எடுத்திருப்பீர்கள். அதையும் சில உறவுகள் தவறாகவே நினைத்து கொண்டு தவறாகவே புரிந்து கொண்டு தேவையில்லாத சில விஷயங்களை இன்னமும் மனதிற்குள்ள ஏற்றிக்கொண்டு உங்களை மதிக்காமலும் வைத்து கொண்டுமே தான் இருந்திருப்பார்கள். நீ என்ன எங்களுக்காக செய்து விட்டாய், உங்களுடைய குடும்பத்துக்காக என்ன பெருசா செஞ்சிட்டாய், எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துட்டாய், ஆனா எங்களுடைய குடும்பத்துக்கு நீ தேடி கொடுத்தது என்ன அவமானங்கள் மட்டும்தான் என்கிற ஒரு கெட்ட பெயர் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய குடும்பத்தினால் உங்களுக்கு இதுவரைக்கும் தேடி கொடுக்கப்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். அது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்களினால் ஒரு ஏமாற்றம் நடந்தது. லாபஸ்தான மற்றும் நட்பு ஸ்தானமான 11ஆம் வீட்டில் கேதுவின் ஆதிக்கமும் வக்ர கிரகங்களின் பார்வையும் விழுந்த போது நீங்கள் ஒரு கசப்பான உண்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்ந்தும் கொண்டீர்கள். உங்களுடைய பொருளாதார நிலையில் சற்று தொய்வு ஏற்பட்ட போதோ அல்லது உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த போதோ உங்களை சுற்றி இப்போதும் அண்ணன் தம்பி என்று சுற்றி கொண்டிருந்த நண்பர்கள் கூட்டம் உங்களை கண்டு கொள்ளாமல் மெல்ல மெல்ல விலகி சென்று கொண்டுமே தான் இருந்தது. அதையும் நீங்கள் எதிர்பார்க்காமல் நடந்த ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். ஒரு பிரச்சனை என்றாலும் ஒரு கஷ்டம் என்று வந்து அவர்களை தேடி செல்லும் பொழுது அவர்கள் உங்களை மதிக்காமல் போன அந்த நிமிடங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள தீராத ஒரு பகையை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் போன் செய்தாலும் அவர்கள் எடுக்காமல் தவித்திருப்பார்கள். உங்களால் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்த மாத்திரத்தாலேயே அவர்கள் உங்களை தனித்து விடவ ஆரம்பித்திருப்பார்கள். ஆபத்தில் உதவாத அந்த போலி நடிப்புகளின் ஏமாற்றம் உங்களை மனிதர்களை பற்றிய ஆழமான புரிதலுக்கு இட்டு சென்றிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களிலிருந்து வெளிக்கொண்டு வராமல் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததா சில அவமானங்கள் ஏற்பட்டது. வாக்குஸ்தானத்தில் ராகு அல்லது செவ்வாயின் தாக்கம் இருந்தபோது நீங்கள் செய்யாத தவறுக்காக சமுதாயத்திலும் பொது இடங்களிலும் பலரின் அவமானகரமான பேச்சுக்களுக்கு ஆளாக்க வேண்டிய சில சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. உங்களின் பொருளாதார நிலைமையை சுட்டிக்காட்டியோ அல்லது உங்களின் கடந்த கால தவறுகளை தோண்டியோ சிலர் உங்களை மிகவும் கேவலமாக பேசவா ஆரம்பித்தார்கள். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களின் சுயமரியாதையை ஒட்டுமொத்தமாக சிதைக்கும் நோக்கில் அவர்கள் வீசிய வார்த்தைகளின் அம்புக்கள் உங்களை நெஞ்சில் இரத்த கண்ணீர் வடிக்கவும் வைத்துக் கொண்டுமே தாங்க இருந்தது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் என்று நீங்கள் கலங்கிய இரவுகள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நான் சொன்னது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துகிறதா இல்லையா என்பதை பார்த்து மீனம் ராசி ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்பு மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவதன் மூலம் நீங்க இதுவரைக்கும் மனமிட்டு பேசியிருக்க மாட்டீங்க. ஏனென்றால் தீராத ஒரு சண்டை சச்சரவு, அதில் என்னுடைய ஈகோ பெரியதா உன்னுடைய ஈகோ பெரியதா என்று நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் பேசாமல் இருந்த கணவன் மனைவியுடைய
சண்டைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்க வேண்டும் என்றால் மனம் விட்டு ஏதாவது ஒரு நபர் ஒண்ணு துணைவனோ துணைவியோ யாராவது ஒருவர் மனம் விட்டு பேசும் பொழுது தெளிவுகள் ஏற்பட்டு வார்த்தைகளுக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா ஏற்படத்தான் செய்யும். பலவிதமான சிந்தனைகள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளில் தாமதங்கள் ஏற்படும். அதனால எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த ஒரு செயலை நீங்க சரியாக கண்ணியமாக செய்து பாருங்கள். அது போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வெளி உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து அது ஒரு மாற்றத்தையும் உருவாக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது மிகவும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். எனவே அலைச்சல்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழாம வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில மாற்றங்களும் நல்லதும் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். அதே போல மனதில் ஒரு நிம்மதியானது கிடைக்கும். லக்னாதிபதி குரு பகவானின் சுபத்துவத்தாலும் சந்திரனின் சுப சஞ்சாரத்தாலும் உங்களுடைய நீண்ட கால மன உளைச்சலுக்கு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட போகிறது. அந்த ஒரு முற்றுப்புள்ளியினால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாற்றப்படும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓடவும் ஆரம்பிக்கும். தியானம், ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடுகளில் உங்களுடைய மனமானது ஈடுபடும். அது உங்களுடைய மனதில் ஈடுபட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். அந்த இரவில் ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். உங்கள் மனதிற்குள் ஒரு பிரம்மாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனையும் பிறந்துவிடும். எந்த ஒரு கடினமான சூழலையும் பதற்றமின்றி புன்னகையோடும் எதிர்கொள்ளும் மனமுதிர்ச்சியை இந்த ஒரு பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். அதே போல சேமிப்பு உயர்ந்துவிடும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்பட போவதால் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். சொத்தும் உங்களுடைய கையில் சேர்ந்துவிடும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவு இப்பொழுது நனவாக போகிறது. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா தள்ளி கொடுக்கும். எல்லாமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே மாறும். மாறுகிறதா இல்லையா என்பதையும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். அந்த தெளிவுகளை சரியாக பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை நீங்க தவிர்த்து கொள்ளணும். வாதங்களை தவிர்த்து கொள்ளும் பொழுது வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு தெளிவுகளும் அவ்வளவு சில விஷயங்களையும் நீங்க கத்துக்கொள்வீங்க. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். அதை நீங்க தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணங்கள் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால வெற்றியை அடையவே முடியாது. நல்லது மட்டுமே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாற்றப்படும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓடவும் ஆரம்பிக்கும். தியானம், ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடுகளில் உங்களுடைய மனமானது ஈடுபடும். அது உங்களுடைய மனதில் ஈடுபட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். அந்த இரவில் ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். உங்கள் மனதிற்குள் ஒரு பிரம்மாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனையும் பிறந்துவிடும். எந்த ஒரு கடினமான சூழலையும் பதற்றமின்றி புன்னகையோடும் எதிர்கொள்ளும் மனமுதிர்ச்சியை இந்த ஒரு பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும்.
அதே போல சேமிப்பு உயர்ந்துவிடும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்பட போவதால் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். சொத்தும் உங்களுடைய கையில் சேர்ந்துவிடும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவு இப்பொழுது நனவாக போகிறது. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா தள்ளி கொடுக்கும். எல்லாமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே மாறும். மாறுகிறதா இல்லையா என்பதையும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். அந்த தெளிவுகளை சரியாக பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை நீங்க தவிர்த்து கொள்ளணும். வாதங்களை தவிர்த்து கொள்ளும் பொழுது வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு தெளிவுகளும் அவ்வளவு சில விஷயங்களையும் நீங்க கத்துக்கொள்வீங்க. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். அதை நீங்க தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள